ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சம்பவம் ரொம்ப பரபரப்பாக இருக்கக்கூடிய விஷயம். நேற்று இரவிலிருந்து இது ரொம்ப பரபரப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நாம் தமிழர் கட்சி சீமானுக்கும் திருச்சி எஸ்பி வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கும் நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த போர் அப்படின்றது இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நேற்றைய தினம் சண்டிகரில் ஐபிஎஸ்களுக்கான இந்த ஒரு விழா நடக்குது, 5ஆம் ஆண்டுக்கான விழா நடக்குது. அதில் திருச்சி எஸ்பி வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களும் கலந்துக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பில் அவர் சில விஷயங்களை பேசணும். அவருக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இந்த சைபர் கிரைம் தொடர்பான சில விஷயங்களை பேசணுன்றது அவருக்கான தலைப்பாக இருந்திருக்கு. அந்த தலைப்பில் பேசும்போது அவர் சில ஸ்லைடெல்லாம் போட்டு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறது நாம் தமிழர் கட்சியை பற்றி குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். ஒரு பிரிவினைவாத இயக்கம், தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு கட்சி பிரிவினைவாத சக்திகளுடன் இன்னும் தொடர்பில் இருக்காங்க. அவர்களுக்கு வேர் பல ஊர்களில் இருக்குது அப்படின்ற விஷயத்தை வெளிப்படையாக அந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கார். ஒரு பொது மேடையில் பேசியிருக்கார். எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் என் குழந்தைகளுக்கும் நிறைய அச்சுறுத்தல்கள் கொடுத்துருக்காங்க, இன்னும் கொடுக்குறாங்க. இது சம்பந்தமாக நீதிமன்றம் கூட கண்டிச்சிருக்கு. எங்களுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் பல கருத்துக்களை அவங்க பகிர்ந்திருக்காங்க. அதெல்லாம் நீக்கணும்னு சொல்லி நீதிமன்றத்திலே சொல்லப்பட்டிருக்கு, நீதிபதிகளாலே சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் அவங்க நீக்கலை அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசியிருக்கார். குறிப்பாக என்னை வைத்தும் என் சக நண்பர்களை வைத்தும் என் மனைவியை வைத்தும் நிறைய ஆபாச வார்த்தைகளில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. இன்றைய தினம் அதற்கு சீமானவர்கள் பதிலளிக்கும் போது, நீ இன்னும் எவ்வளோ நாள் ஐபிஎஸ்ஸாக இருப்ப அப்படின்ற ஒரு விஷயத்த, நீ எப்படியா இருந்தாலும் இன்னொரு 10 வருஷம் 20 வருஷத்தில் நீ ஐபிஎஸ் காக்கி சட்டையை கழட்டி தானே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பேசியிருக்கிறார். இரண்டு தரப்புக்கும் ஒரு பகிரங்கமான மோதல், ஒரு அதிகாரத்தில் உள்ள ஒரு காவல்துறை அதிகாரிக்கும் அதிகாரத்திற்கு வர நினைக்கும் ஒரு அரசியல் கட்சிக்கும் ஒரு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு கட்சி தலைவருக்கும் நடக்கக்கூடிய ஒரு சண்டை அப்படின்றது கொஞ்சம் புதுமையாகவும் வினோதமாகவும் இருக்குது. ஏன் ஒரு அதிகாரிக்கும் ஒரு கட்சிக்கும் கட்சி தலைமைக்கும் இருக்க ஒரு பெரிய பகை உண்டாகுதுன்னு பார்த்தா இதுக்கு ஒரு பெரிய பேக் ஸ்டோரி இருக்குது. அதற்கு முன்னால் நம்ம சாட்டை துரைமுருகன் அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றி பேசிய அந்த பேச்சு பாடல், அது ஒரு பாடல் பாடியிருந்தார் இல்லையா, அந்த பாடல் தான் ஒரு ஆரம்ப புள்ளின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இருந்துச்சு, ஆனாலும் ஒரு ஆரம்ப புள்ளியை அதை எடுத்துக்கலாம். நம்ம அதில் எடுத்து பேசும்போது அவர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசியிருந்தார். அதுக்கப்புறம் தான் அவர் சீமான் அவர்கள் சொல்லியிருந்தார், அவருக்கு நிறைய தேவேந்திர அவரை பிடிக்காது, அந்த ஜாதியை பிடிக்காது, இந்த ஜாதியை பிடிக்காது, ஜாதி வெறுப்புணர் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் அவரை பற்றி பேசியிருந்தார். அதுக்கப்புறம் பிறகு இந்த கொம்பன் ஜெகன் அப்படின்ற ஒரு ரவுடி அவர் கொல்லப்படும் போது அதற்குமே நிறைய எதிர்ப்பு, அதற்குமே நிறைய வசை பாடியிருந்தாங்க. அப்படின்னும் போது எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு பிரச்சனையை நேற்று வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சமீப காலமாக அது நம்ம வெடிச்சிருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சுது, நம்மளே கூட நிறைய பேசியிருக்கோம். அந்த வரிசையில் நேற்று ஒரு சண்டிகரில் ஒரு பிரதமர், ஒரு உள்துறை அமைச்சர் தொடங்கி வைத்த ஒரு விழாவில், உலகம் முழுவதும் பார்க்கக்கூடிய ஒரு விழாவில் ஒரு நாம் தமிழர் கட்சியை, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நாம் தமிழர் கட்சியை ஒரு பிரிவினைவாத கும்பல் அப்படின்ற மாதிரியும், ஒரு பிரிவினைவாத சக்தி, இவங்க ஒரு சைபர் கிரைம், நான் ஒரு பெங்களூரில் ஒரு 9 பேர் நடந்த விபத்தை இது பண்ணுறதுக்கு அவங்க நிறைய எதிர்ப்புகள்லாம் தெரிவிச்சிருக்காங்கன்னு நிறைய விஷயங்கள் அதில் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். அவர் சொல்லக்கூடிய காரணம், தனிப்பட்ட முறையில் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன், தனிப்பட்ட முறையில் ரொம்ப தாக்குதலுக்குள்ளாகியிருக்கேன், மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கேன். அவர் இந்த சம்பவம்லாம் நடக்கும்போது அவர் கூட அவர் சோஷியல் மீடியாவில் கொஞ்ச நாள் நான் விலகி இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கூட அவர் சொல்லியிருந்தார். இப்போது நமக்கு என்ன கேள்வி, பொதுவாக மக்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி, எதனாலே இவங்க 2 பேருக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா இன்றைக்கி சீமான் அவர்கள் பேசும்போது கூட அவரும் ஒரு வகையான ஒரு மிரட்டல் துணின்னே கூட சொல்லலாம். அவர் பேசும்போதுமே கூட என்ன சொல்கிறாரு, நீ எப்படியா இருந்தாலும் நீ ஐபிஎஸ் பதவின்றது ஒரு நாள் போகும் இல்லையா, உன்னுடைய காக்கி சட்டையை நீ ஒரு நாள் கழட்டி தானே ஆகணும் அப்படின்ற ஒரு போக்கு அவர் பேசக்கூடியதாக இருக்குது. இப்போ அவரே அப்படி பேசினார்னா அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அவருடைய தம்பிகள் எப்படி பேசுவாங்க, அப்போ அந்த அதிகாரிக்கு என்ன மாதிரியான மிரட்டல்கள் போயிருக்கும் அப்படின்ற கேள்வியும் ஒரு பக்கம் எழுது. இன்னொரு பக்கம் இவர் தரப்புலேருந்து கேட்கும்போது, ஒரு கட்சியை
ஏன் இவ்வளோ பலவீனப்படுத்துறீங்க, ஏன் இவ்வளோ அவங்கள டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. சாட்டை துரைமுருகன் பிரச்சனைக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்கள் வெளியே வருது, நிறைய ஆடியோக்கள் வெளியே வந்திருக்கு. விஜயலட்சுமி அவர்களுடைய ஆடியோவாக இருக்கட்டும், இல்லை சாட்டை துரைமுருகன் பேசிய ஆடியோக்களாக இருக்கட்டும், சீமான் வந்து காளியம்மாள் அவங்கள திட்டின ஆடியோக்களாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆடியோக்கள் வெளியே நிறைய வந்துச்சு. அதற்கு ஒரு பக்கம் காரணம் சொல்லப்படுவது திருச்சி எஸ்பி அவர்கள் தான் இதெல்லாம் வந்து வெளியிட்டார்னு சொல்லி பகிரங்கமாகவே சீமான் அவர்கள் பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தார். இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள் இரண்டு பக்கத்துக்குமே தேவையில்லாத ஒரு மோதல் அதிகமாயிட்டே இருக்குது அப்படின்றது பேசு பொருளாக இருக்குது. ஒரு தரப்பு நாம் தமிழர் கட்சி தரப்பு என்ன சொல்கிறாங்க, திமுக தான் அவருக்கு வந்து பக்கபலமாக இருக்குது, திமுகவுடைய பேக் போன் பண்ணுறாங்க அவரை, நிறைய சப்போர்ட் அவருக்கு இருக்குது, உதயநிதி அவர்களோட நிறைய சப்போர்ட் இருக்குது அப்படின்ற மாதிரியான பேச்சுக்களை நம்ம தொடர்ந்து காண முடியுது. காரணம், ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னாடி கூட அவருக்கு வந்து அண்ணா பதக்கம் வழங்கப்பட்டது. நிறைய காவல்துறை அதிகாரிகளுக்கு பதக்கம் வழங்கப்பட்ட போது திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்களுக்கும் அண்ணா அவர்களின் பதக்கம் வழங்கப்பட்டது. அது ஒரு காரணமாக அப்படின்னு இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கும்போது இப்போ இந்த சண்டையெல்லாம் நடக்கும்போது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல தான் இருக்கும். இது ஏன் இப்போது இந்த டைமில் இது வந்திருக்கு அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக மாறி இருக்குது. பல பிரச்சனைகள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் ஒரு பாலமே அடிச்சிட்டு போகுது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்கள் கூட ஆகாத 16 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட ஒரு பாலம் அப்படியே அடிச்சுட்டு போகுது. அதை பற்றிய பேச்சு இங்கே இல்லை. இங்கே விழுப்புரத்தில், திருவண்ணாமலையில் போன்ற இடங்களில் நடந்த அந்த கோர சம்பவங்கள், பெஞ்சல் புயலால் வந்த பல கோர சம்பவங்கள், அதை பற்றிய விவாதத்திற்குரிய ஒரு விஷயங்கள், இதை பற்றியெல்லாம் வந்து ஒரு மடைமாற்றும் செயலாக இந்த செயல் இருக்கோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அந்த வருண்குமார் அவர்கள் பேசிய காணொளி, அவர் எடுத்துரைத்த அந்த கிளிப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை மடைமாற்றுறதோ, அதற்கு சீமான் அவர்களும் வந்து துணை போகிற மாதிரி, இதுக்கு வந்து பதிலடி கொடுக்குற மாதிரி சில விஷயங்கள் பேசியிருக்கிறதுலாம் வந்து இந்த சமூகத்திற்கு ஒரு தேவையில்லாத ஒரு கருத்தாக தான் இதெல்லாம். இவங்க 2 பேரும் பேசக்கூடிய விஷயங்களுமே சமூகத்திற்கு தேவையில்லாத கருத்தாக தான் இருக்குது. ஏன்னா பேசக்கூடிய விஷயங்கள், பேச வேண்டிய விஷயங்கள் அப்படின்றது நிறைய இருக்குது. ஒரு அதிகாரிக்கும் ஒரு கட்சிக்கும் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி அது மற்ற விஷயங்களை வந்து கவனிக்க விடாமல் அது மற்ற விஷயங்களை மடைமாற்றும் விதமாக மாறி இருக்கு. இது மாதிரியான விஷயங்களை எப்படி தவிர்க்கிறது அப்படின்றதும் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இது வந்து பார்த்திங்கன்னா பல்லாவரத்தில் குடிநீரில் சாக்கடை கலந்து அது வந்து அதனால் ஒரு 23 பேர் போய் ஹாஸ்பிட்டலில் அனுமதி ஆகியிருக்காங்க. ஒரு 2-3 பேர் வந்து பலியாகியிருக்காங்க. அமைச்சர் அன்பரசன் அவர்கள் குறிப்பிடும்போது ரொம்ப கேஷுவலாக பேசுகிறாரு. அதெல்லாம் இல்லை, அவங்க ஏதோ மீன் சாப்பிட்டாங்க அப்படி இப்படின்லாம் பேசுகிறாரு. ஒரு ரிப்போர்ட்டர் கூட கேட்குறாரு, அந்த ப்ளீச்சிங் பவுடரை பற்றி நீ தானே கேட்ட அப்படின்னு ஒருமையிலே வர பேசுகிறாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது இந்த சீமான், வருண்குமார் போன்ற விஷயங்கள்லாம் வந்து அதை அப்படியே நகர்த்திட்டு போய் அடுத்த அந்த விஷயத்தையே இல்லாமல் ஆக்கிடுறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் எழும்புது. ஆனால் மீண்டும் நாம் தமிழர் கட்சிக்கும் வருண்குமாருக்கும் ஒரு முற்றல் வந்திருக்கு. அந்த முற்றல் அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படின்ற பல கேள்வியும் இதில் இருக்குது. இது எப்படி போகும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். மிக்க நன்றி, மகிழ்ச்சி.